வணக்கம் மக்களே. வணக்கம். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எஸ், திருப்பியும் நம்ம பேக் டு த ஃபார்ம் வந்தாச்சு. எல்லாரும் கேட்டாங்க Q&A எப்போ அப்படின்ட்டு. Q&A-க்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ Q&A ஸ்டார்ட் பண்ணலாமா? Q&A ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம பண்ண Q&A பயங்கர லென்த்தான Q&A-வா இருக்க போகுது இது. இல்லை நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடுவோம். ஆமாம், ஏன்னா எக்கச்சக்கமான Q&As இருக்கு. நான் அதுலேயும் வந்து ஃபில்டர் பண்ணி தான் கொஞ்சம் எடுத்தேன். சூப்பர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து ஜீவா தருண் 5493 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்த்தி அண்ணா குட்டி கார்த்தி நல்லா இருக்காரா? குட்டி கார்த்தியை பார்த்ததும் எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? அப்புறம் இந்துமா எப்படி இருக்காங்க? தம்பி எப்படி இருக்காங்க? முன்னாடியே பிறந்ததுனால ஃபெப்ரவரி தானே டெலிவரி டேட் சொன்னாங்க. ஃபெப்ரவரி சொன்ன மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. அதான் கேட்டேன், ஏன் முன்னாடி பிறந்துட்டாங்க? ஐ வெரி ஹாப்பி அண்ணா. இந்துமா அண்ட் காட் பிளஸ் எங்கள் தங்கமே. சூப்பர். தேங்க்யூ ஜீவா. அதான் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு நீங்கள் கண்டிப்பாக வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. மோஸ்ட் எமோஷ்னல் மூமெண்ட் அது. அண்ட் முன்னாடியே ஏன் பிறந்துட்டாருன்னு கேட்டீங்க. ஸோ வந்து எனக்கு என்னென்னா கொஞ்சம் வாட்டர் லெவல் கம்மியாகிடுச்சு. அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் கம்மியானதுனால நம்ம வந்து அட்மிட் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ளூயிட் ஏற்றி நம்ம கொஞ்சம் நார்மல் ட்ரை பண்ணோம். முடியாததுனால நம்ம சி செக்ஷன் போனோம். அண்ட் முன்னாடியே அவர் வந்து 36 வீக்ஸ்லாம் பிறக்கல. தம்பி வந்து 38 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே தான் பிறந்தார். ஸோ டாக்டர்கிட்ட நான் கேட்டேன், 38 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம வந்து அட்மிட் ஆக சொல்லிட்டீங்களே, இது கரெக்டாக அப்படின்னோடனே, ஒரு பேபி வந்து 36 வீக்ஸ்லேயே அதோட ஃபுல் க்ரோத் முடிஞ்சிடும். 37 வீக் மேலே அவனோட சஸ்டைனபிலிட்டி மட்டும்தான் உள்ளே இருக்கும். ஸோ 38 to 40 வீக்ஸ்குள்ளே பிறக்கிறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு 40 வீக்ஸ் மேலேயும் பிறக்காது. ஸோ அவங்களுக்கு சில பேர் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுவாங்க, சில பேர் சிசேரியனும் பண்ணுவாங்க. ஸோ உனக்கு இப்போ கரெக்ட் டைம் தான் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஆமாம். ஸோ அது மாதிரி தான், அதனால தான். அடுத்து வந்து சில்வண்டு Q8J. சிஸ், ஒரு டவுட்டு. பிறக்க போகிற குழந்தைக்கு கவிதை எழுதுறதுலாம் ஓவராக தெரியலையா? அவங்க ரியல் சப்ஸ்கிரைபரா இல்லை பிபி மாதிரி பிஆரா? தப்பாக நினைக்காதீங்க, பெரிய ஆர்டிஸ்ட்க்கு கூட இப்படிலாம் பண்ணலையே. ரொம்ப நாள் டவுட்டு, அதான் கேட்டேன். தப்புனா மன்னிச்சிருங்க. இந்த கேள்வி ஏன் கேட்டேன் அப்படின்னு உங்களோட இன்னொரு வீடியோலையும் கவிதை போட்டிருந்தாங்க, பார்த்தேன். கமெண்ட் போடலாம், கவிதைனா நிறைய டைம் ஆகும்ல, அவ்வளோ மெனக்கெட்டு யாரும் பண்ண மாட்டாங்க, அதான் கேட்டேன். நீங்கள் ஏதோ 1-2 கவிதை தான் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவங்க 100 கவிதைக்கு மேலே எழுதிட்டாங்க. ஆமாம். நம்ம ஃபேமிலியில் எல்லா விஷயத்துக்கும் உண்மையாகவே அவங்க வந்து எங்களோட பிஆர் தான். ஸோ பாசமான ரிலேஷன். சார், நான் கூட ஒரு விஷயம் பயந்துட்டேன். ஸோ ரொம்ப பாசமான ஒரு ரிலேஷன் சொல்லலாம். ஸோ எப்படி ஒரு சப்ஸ்கிரைபராக வந்து இன்றைக்கி ஒரு ரிலேட்டிவ் மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அக்காவாக இருக்காங்கன்னு நான் சொல்லலாம். ஸோ உண்மையாகவே அவங்களுக்கு அது ஒரு திறமை. அதாவது இப்போ ஒரு ஒவ்வொருத்தருக்கு போகும்போது ஒருத்தவங்க அன்பை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா அவங்களோட திறமை மூலமாக, அவங்க பாசத்து மூலமாக, அவங்க அன்பின் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. ஸோ அது மாதிரி அவங்க பிரதுகன்ஸ் அப்படின்றவங்க வந்ததுன்னா அந்த பிரதிபா சிஸ்டர் வந்து எங்களுக்கு ரெகுலராகவே இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் வீடியோ போட்டு ஒரு 1.5 hour அவங்க வந்து கவிதை எழுதி போஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் சொன்னீங்க கவிதைலாம் எழுத லாங் டைம் ஆகும், ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் போல், ரொம்ப ஹாபி மாதிரி அவங்களுக்கு. அதனால டக்குன்னு எழுதிடுவாங்க. அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, நல்லா குக் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவிதை எழுதுவாங்க. அவங்களுக்கு அவங்களோட பள்ளி கல்லூரி காலத்துலேருந்தே இந்த மாதிரி எழுதுறது வந்து பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்னா எங்களோட வீடியோஸ்லாம் அவங்க பகிர்றது மூலமாக அவங்களுக்கு மனசு வந்து ரொம்ப சந்தோஷம் அடையுதுன்னு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி கிடைச்ச வந்து ஒரு பாசமான ரிலேஷன் தான். இந்த மாதிரி நிறைய முத்துக்களை தான் நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ அவங்க தான் எங்களை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, நிறைய பேர் பர்சனல் டிஎம்லாம் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு அழகான உறவு இவங்க. ஆமாம். அதாவது இப்போ சில சோசியல் மீடியாஸில் வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே இது நம்ம சேனலில் வரக்கூடிய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த உறவுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டுருவீங்க. நான் தான் எக்ஸாம்பிளாக நான் வந்து சொல்லுவேன் ஒரு விஷயங்கள். இப்போ ஒவ்வொரு டிவி சேனல்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான ரசிகர்கள் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டிவி, ஒரு ஃபேஷன் டிவி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன் டிவி, இப்படி 3 விஷயம் இருக்குன்னா, இப்போ சன் டிவி பார்க்குறவங்க வந்து ஃபேஷன் டிவி பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி வந்திருக்காது, அது எங்கள் ஊர் பக்கம்லாம் கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க, எப்படி திராது வைப்பார் அப்படி இப்படின்ட்டு. அதே ஃபேஷன் டிவி பார்க்குறவங்க வந்து சன் டிவி பார்த்தாங்கன்னா, இது என்னடாங்கிட்டு பொம்பளை எப்போ அழுதுட்டு வாட் ட்ராமாஸ்டிக் ஒஸ்ட் பீப்புள்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் எங்களை விரும்புகிறவங்களோட கமெண்ட்ஸ் வந்து சூப்பராகும். பட் நம்மளோட பதிவுகளை எடுத்து வேறு சேனல்ஸில் பதிவிட்டுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபேன்ஸு, அதில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. வேறு சில காரணங்களுக்காக அந்த சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது சில விஷயம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு அந்த 4.5 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5 லட்சம் பேர் ஆக போகுது. ஆமாம், ஆக போகிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப அன்பில் வந்து ரொம்ப சேர்ந்தவங்க. ஆமாம். ஸோ அடுத்து வந்து
Uma Ramke 6176. Hi Indu, how are you, baby? I see all your short videos, but long video. This is the first time. You both are happy. Go couple. I like it. I'm from USA. I live in Kolkata, but I was in Chennai for 35 long years. Due to circumstance, shifted to Kolkata. Even though little obese, you look so bubbly. But I would definitely suggest you reduce your weight. It's not good for long run. Don't think otherwise. I am a senior citizen and genuinely want you to be healthy. Take good care of your health. Will pray God for your normal delivery. God bless. Om Saira. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் ஆரம்பிப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா இப்போ தான் ரெக்கவர் ஆகலை. ஸோ நான் உடம்பு குறைக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன். நம்மளுடைய சில சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நம்ம சில படம் பண்ணும்போது அந்த மாதிரி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் டைம் கிடைக்குமா நான் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணிடுறேன். வெயிட் லாஸ் பண்ணால் அது ரொம்ப மெலிஞ்சிடாது, அது நல்லா இருக்காது. சில பேர் சில மாதிரி இருக்கணும். எல்லாருமே வந்து ஸ்லிம்மாக இருந்துட்டாங்கன்னா இந்த ஊரில் என்ன பண்ணுறது? கண்டிப்பாக. அதனால் வந்து ப்ளஸ் சைஸ் இருக்கணும், 0 சைஸ் இருக்கணும். சிறப்பு. அடுத்து வந்து பிரதுகன்ஸ் 7765 என்ன கேட்டிருக்காங்க. ஐ நோ ஹூ இஸ் டூயிங் த எடிட்டிங் ஒர்க் ஃபார் த வீடியோஸ். அவங்க பெரிய ஆள்ப்பா. அவங்க 2 பேருமே பெரிய ஆள். நீங்கள் இப்போ 2 பேர் சொல்ல முடியாது, ஒருத்தர் சொல்லலாம். பெரிய ஆள். நாங்கள் அவரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், சமீபத்தில் கூட சில நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு அழைப்பு வந்துச்சு. இந்த மாதிரி சேனல் வந்து நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு எடிட்டிங்காக இருக்கட்டும், தம்ப்நெயில்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில எங்களோட சப்போர்ட் நாங்கள் கண்டிப்பாக தருவோம்லாம் சொன்னாங்க. அப்போ தான் சொன்னோம், இல்லைங்க எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் இதை எதிர்பார்க்கல. எங்களுக்கு யூடியூப்ன்றது வந்து மக்களோட நாங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மீடியம். ஸோ அதனால் எங்களுக்கு பேசுகிற நேரம் பேசிடுவோம், அப்படியே அப்லோட் பண்ணி விட்ருவோம். ஆமாம், டெய்லிலாம் நாங்கள் வீடியோ போடணும்னு நினைக்காதீங்க. 3 days once 4 days once ஆகும். ஸோ எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பாட்டு அப்லோட் பண்ணி விட்ருவோம். இப்போ தான் எடுப்போம், அடுத்த செகண்ட் அப்லோட் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ யார் எடிட்டர் உங்களுக்குலாம் அப்படின்னு அவங்களும் கேட்கும்போது தான் சொன்னோம், பாதி வீடியோ எடிட் பண்ணுவோம், எடிட் பண்ணுவேன். முக்கால்வாசி மாமா பண்ணுவார். சில பெரிய வீடியோஸ்லாம் நான் ரஃப் டிராஃப்ட் பண்ணி தருவேன், அவர் வந்து ஃபைனல் கட் பண்ணுவார். ஸோ நாங்கள் 2 பேர் தான் நாங்களே எடிட் பண்ணிக்குவோம். நாங்களே ஒரு தம்ப்நெயில் வந்து சூப்பராக பண்ணுவார் மாமா. அவர் தான் பண்ணுவார் தம்ப்நெயில். சூப்பர்லாம் சொல்லி மாட்டிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவோம், மொபைலில் எடிட் பண்ணி சும்மா போட்டு விட்டு. ஸோ அந்த மாதிரி தான். ஆமாம், அதாவது அதுக்குன்னு இன்னும் ஸ்பெஷலாக தனியாக எடிட்டர்ஸ் அப்படிலாம் வைக்கல. ஏன்னா நமக்கு வந்து மேஜராக இன்னும் நம்ம யூடியூப்குள்ள நம்ம வந்து இன்னும் வரல. இன்னும் வந்து அதில் கடைக்குட்டி தான். இது எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி நாங்கள் பண்ண மாட்டோம், ஜாலியாக பண்ணுவோம். எங்களுக்கு யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ், இட்ஸ் நாட் இது. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எங்களுக்கு உள்ள ஒரு கனெக்டிங், நாங்கள் என்ன சொல்றது, விளையாட்டுத்தனமாக ஜாலியாக ஃபன் ஒரு கனெக்டிங் மீடியமாக இருக்கணும் அப்படின்றதான் எங்களுக்கு இப்பயும் ஆசை, எப்பயும் ஆசை. நான் சொல்லுவோம்ல, உறவுக்காக இயங்குனவங்க தான் நாங்கள் எல்லாருமே. ஸோ அதனால் இந்த மாதிரி புது உறவுகள் எங்களுக்கு கிடைக்கும் போது அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அது. ஓகே. அடுத்து வந்து வைஷ்ணவி ஸ்ரீனிவாச ராகவன் 3297 சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குழந்தை பிறப்பை ஒரு குடும்பம் எப்படி கொண்டாடுகிறது, பார்க்கும்போதே கண்ணில் ஆனந்த கண்ணீர் கொட்டுதுமா. வாழ்த்துக்கள் மகேந்திரஜா. டெலிவரி பார்த்த டாக்டர் தெய்வத்துக்கு சமம். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது உண்மைதான், டெலிவரி பார்த்த டாக்டர் தெய்வத்துக்கு சமம். உண்மையாக அவங்க அப்படியே என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து உண்மையாக தெய்வமாக தான் இருப்பாங்க. அவங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடணும் போல தான் இருக்கும். ஏன்னா அவளை ஏஜ் அவங்க அதே மாதிரி அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு, அரௌண்ட் 70+. அவங்க 70+. எவ்வளோ குழந்தைய தெரியுமா டெலிவரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த கோடம்பாக்கம், வடபழனி இந்த சரௌண்டிங்கில் போய் பார்த்தோம்னா எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வசந்தராமா தான் எங்களுக்கு இது டெலிவரி பண்ணாங்க. இவங்க ரகுவரன் சாரோட குழந்தையாக இருக்கட்டும், நாசர் சாரோட 3 குழந்தையாக இருக்கட்டும், அஜித் சார் வந்து கன்சல்டிங் தான் பண்ணாங்க. அஜித் சார் அங்கே தான் கன்சல்டேஷன் பண்ணுறது, விஜய் சார்லேருந்து. ஸோ எல்லாருமே. ஆனால் என்னென்னா நம்ம நடுத்தர மக்களுக்காகவே உருவாக்கிட்டு இருக்க அந்த ஹாஸ்பிட்டல். ஏன்னா பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும், அந்த பேர் மாதிரியே தான் பெஸ்ட்டாக இருக்கும். உண்மையாக கடவுள் சமம். அப்புறம் என்ன கேட்டிருந்தாங்க எனக்கு, அதுக்கப்புறம் வந்து இது குடும்பமே கொண்டாடுது பாப்பாவை. ஆமாம், இது வந்து ரொம்ப நல்ல கேள்வி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் உலகத்திலே நீங்கள் ஒருத்தர் தான் குழந்தை இருக்கு, அந்த கமெண்ட்டும் இருக்கு, அது தனி. இது இப்போ இதுக்கு பதில் சொல்லிடுங்க. சரி, அதாவது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது ஜனனம் மரணம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டு. ஒரு உயிர் ஜனனம் ஆகிறதும் சரி, ஒரு உயிர் மரணம் ஆகிறதும் சரி, அந்த எமோஷனல் வந்து எப்படி அந்த ஃபேமிலி வந்து கேரி பண்ணுறாங்கன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிர் மேலே நம்ம எவ்வளோ அன்பு வச்சுருக்கோன்றதை பொறுத்து தான். அந்த உயிர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தோன்னா அதோட வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொமெண்ட்டில் இருக்கும். ஸோ அன்றைக்கி நாங்கள் கொண்டாடினது வந்து பார்த்திங்கன்னா அதோட வெளிப்பாடு.
ஆமாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கிட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரெண்டு ஃபேமிலிக்குமே. ஏன்னா, நான் எப்பயுமே சொல்ற மாரி தான். ஒரு 28 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு குழந்தை உள்ள வராங்க. அந்த குழந்தை அந்த ஃபர்ஸ்ட்டு கரு உருவாகும்போதே கண்ணு, மூக்கு, வாய் உருவாயிருக்குமான்னு தெரியல. ஆனா, இங்க நாங்க 5 பேர் வந்து அந்த அவன் அவன் இப்படி வந்தா நல்லாயிருக்கும். அப்படிதான் அவன் மேல வச்சிருந்த ஆசை தான் அன்னைக்கு அவ்வளோ எமோஷனலா ஆமாம், இருந்துச்சு. அதே மாதிரி குட்டிக்கு முன்னாடி இன்னொரு ஒரு பெரிய எமோஷனல் ஸ்டோரி இருக்குது. நான் இந்த உடஞ்சு அழுது இதெல்லாம் வந்ததுக்கு அது கண்டிப்பாக நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போவோம்ல, ஸோ அப்போ நான் வந்து சொல்கிறேன். எனக்கு தெரியும், சொல்லியிருக்காரு. அப்போ நான் சொல்கிறேன், அங்கே வந்து ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தடியில் நின்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆமாம், ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். எனக்கு ஆர்வமாக இருக்குது திருப்பி கேட்கும்போது. ஓகே, அடுத்து வந்து நளினி சங்கீதா 2555 என்ன சொல்லியிருக்காங்க, என் செல்லக்குட்டி பாண்டியம்மா அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றுக் கொடுத்துருக்கீங்க. உங்கள் கோடான கொடி நன்றி. செல்லக்குட்டி நார்மல் டெலிவரி ஆகும் நாங்கள் எல்லாமே ஆசைப்பட்டோம். கடவுள்கிட்ட நல்ல ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். ஆப்ரேஷன் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. எழுதி அனுப்புங்க. இருங்க, வெயிட் எல்லாம் எடுக்காதீங்க. பத்திரமா இருங்க. குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க பாண்டியம்மா செல்லம். பாண்டியம்மாவே ஒரு கெத்து தான். அந்த பேர் சொன்னாலே எனக்கெல்லாம் உங்களை எல்லாம் நேரில் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இங்கே வசதியாக இருந்தால் தான் உங்களை எல்லாம் பார்க்க முடியும் போல். கண்டிப்பாக அப்படியே கிடையாது. நீங்கள் நெக்ஸ்ட் கமெண்ட்டில் உங்கள் ஊர் எதுன்னு சொல்லுங்கள். நான் வரும்போது கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன் நளினி சங்கீதா. இல்லை, நம்ம ஆல்ரெடி சொன்னதான். என்ன விஷயம்னா, எங்கே பார்த்தாலும் இப்போ எங்களுக்கு தான் இப்போ உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு எங்களுக்கு நல்லா தெரியும். அப்படின்னும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் பார்த்தேன், உங்களை பேசலாம்னு நினச்சேன், பட் வேணான்னு விட்டுட்டோம். இப்போ தான் கோயிலில் பார்த்தேன், பேசலாம்னு நினச்சி விட்டுட்டேன், பட் என்னோட சொந்தக்காரங்களாம் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படி சொல்லும்போது அப்போ எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி பார்த்துட்டு பேசாமல் போனீங்களோ, நாங்கள் பார்க்க கூட இல்லையேன்னு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் எங்கே போனாலும் ஹாய் ப்ரோ, ஹாய் பாப்பா, நெல்லு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுங்க. அதனால் வந்து அதெல்லாம் ஒன்றும் தப்பே சொல்ல மாட்டோம். என்ன இப்படி நம்மளை பிளாக் பண்ணுறாங்க அப்படிலாம் நாங்கள் பேசவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உறவு, இந்த மாதிரி சொந்தங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போனாலும் நீங்கள் இது பண்ணலாம், கண்டிப்பாக வரோம். உங்கள் ப்ரேயர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நாங்களும் நார்மல் டெலிவரிக்காக ஒரு 3 நாள் தொடர்ந்து போராடிட்டு தான் இருந்தோம். அப்புறம் அந்த ஃப்ளூயிட் லெவல் கம்மியானால தம்பிக்கு ரொட்டேஷன் ஆக முடியல உள்ள. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் நான் அப்பயும் இவர்கிட்ட கேட்டேன், மாமா சிசேரியன் போகலாமா அப்படின்னு. ஏன்னா நான் ரொம்ப நார்மல் டெலிவரி தான் ட்ரை பண்ணேன். நான் அதுக்காக நம்ம யோகா பண்ணேன், எல்லா எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணோம். நீ ஏறாததுனால தான் ஸோ நம்ம சிசேரியன் போனோம். ஸோ எங்களுக்குமே நார்மல் பண்ணணும் தான் ஆசை. ஆமாம். அடுத்த கேள்வி. அடுத்து வந்து DP Forever 12. Congratulations, saw you in your barbecue nation Porur with your husband in January. Felt you were so humble and was happy seeing you. Heartfelt wishes. Literally cried. அவங்க வந்து டெலிவரி விளாக் பார்த்துட்டு அவ்வளோ எழுதிருக்காங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாபிக்யூ நேஷனில் பார்த்துருக்கீங்க, பேசியிருக்கீங்க. ஸோ எனக்கு தான் உங்களுக்கு தெரியும். ஆமாம், இங்கே போனோம்ல, இவரோட பர்த்டே, உங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு நம்ம பாபிக்யூ நேஷன் போனோம்ல ஜான்வரியில். ஸோ ஆமாம், அதனால் நீங்கள் எங்களை பார்த்துருக்கீங்க. எங்களுக்கு தான் உங்களுக்கு சில பேர் தெரியாது, பட் உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரி வந்து எல்லாருமே என்கிட்ட பேசலாம். இப்போ வாங்க, நெகட்டிவ் கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. ஷேக் அமீர் 807. ஓகேங்களா, உலகத்தில் முதல் முறையாக குழந்தை இவங்களுக்கு தான் பிறக்குது போல. இல்லை, ஆல்ரெடி சொன்ன ஜனனம் மரணம். ஸோ அது மாதிரி அந்த உயிர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கோன்னு. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறையா நாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் அடிபட்டு செத்து போயிடும். அதே ஒரு யானை வந்து இறந்துச்சுன்னா அந்த ஊரில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுன்றது சமீபத்தில் பாண்டிச்சேரி, காஞ்சிபுரம் யானை இதெல்லாம் வந்து இறக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்போ அதோட அழுத்தமும் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதே மாதிரி நாயினா அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. எங்கள் வீட்டில் 18 வருஷம் நாங்கள் வளர்த்து எங்கள் டோனி இறந்தப்போ எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான நபராக நான் நினச்சனால தான் அவ்வளோ அதுலேருந்து மீண்டு வரதுக்கு நான் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அந்த உயிர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கோன்ற ஒரு மேட்ரு. ஸோ இந்த குழந்தை மேலே நாங்கள் அவ்வளோ அன்பு வச்சுருந்தோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கண்டுக்காமோடு இருக்கலாம் குழந்தை பிறக்கும்போது. பட் நாங்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டோம். ஷேக் அமீர் அப்படி இருக்கலாம், பட் கார்த்திக் அப்படி இருக்க மாட்டார். அண்ட் நானும் மாமாவும் நான் ஏன் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறோன்னா, நாங்கள் மிஸ் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுக்க போகிறோம். அண்ட் வந்து அவனுக்கு கிடைக்கணுன்றதுனால தான் நாங்கள் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணி அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் இப்போ பிறந்ததுக்கு அப்புறமே நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒன்று பார்த்து ரசிக்கும்போது அவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணிட்டே தான் இருக்கோம். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு சின்ன வயசில் அப்பா இறந்துட்டார். ஸோ நான் ஒரு தந்தையாக பதவி எடுக்கும்போது அந்த குழந்தைக்கு என்னென்னா பண்ணணும்னு நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அதுக்கு எனக்கு வந்து கிடச்சிட்டான். இன்றைக்கி வந்து பாருங்க, இனிமேல் என்னோடய ஆட்டம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. நான் அவனை சூப்பராக பார்த்துக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அந்த மொமெண்ட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான்.
பாருங்க மக்களே, போன இது டெலிவரிக்கு முன்னாடி எடுத்த விளாக்லலாம் இருந்த சுறுசுறுப்பு இப்போ டேடி அண்ணனே ரொம்ப பொறுமையாக இருக்காரு. இப்போ பொறுப்பாக இருக்காரு. எனக்கு வித்தியாசமாக இருக்குது. என்ன அவங்க டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறீங்களே அப்படின்னு. அண்ட் அடுத்து வந்து மெர்சி தேவா கிருபை 5095 நல்லதே நடந்திருக்கு. யாரெல்லாம் என்ன சொன்னாங்களோ எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்து சொன்னவங்களுக்கு எல்லாம் பல்பு கொடுத்துருக்கீங்க. சூப்பர். இப்படி தான் வாழ்ந்து காட்டணும் காட்டி பையனுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். அந்த பல்பு காட்டணும் ரிப்ளை, பல்பு காட்டணும் ரிப்ளை. அதாவது உண்மைதான், நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தாங்க குண்டா இருந்தால் குழந்தை வராது, நீங்கள் பார்த்துக்கோங்க, பிசிஓடி இஷ்யூஸ் இருக்கும், அது இருக்குது இது இருக்கும். நான் முதல்ல சொன்ன ஒரு விஷயம் அதுதான். அதாவது யார் என்ன சொன்னாலும் அதை மைண்டில் வச்சுக்காம நீங்கள் அன்பாக அனுன்யமாக இருந்தாலே போதும், எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காதல் தான் ஜெயிக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய வியாதி உள்ளவங்களை வந்து பார்த்திங்கன்னா அன்பால் குணப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமாக நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பியர் ப்ரெஷர் தயவு செஞ்சு வேணாம், ஸ்ட்ரெஸ் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலேருந்து வருது. இன்றைக்கி சமுதாயத்துலேருந்து வருது, நண்பர்கள் மூலமாக வருது, குடும்பத்தினர் மூலமாக வருது. எப்போ குழந்தை, என்ன பண்ண போகிற, ஏது பண்ண போகிற, ஒரு 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 அடல்ட் விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேசுனாலும் தப்பு கிடையாது. இந்த ஓவலேஷன் டேன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ நம்ம தெரிஞ்ச நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு குழந்தை வேணும்ன்ட்டு. இந்த ஓவலேஷன் டேயில் ட்ரை பண்ணுங்க, நம்ம கரெக்டாக அந்த டே மறந்துடுவாங்கல்ல. திடீர்னு காலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அந்த டேவா, ஐயோ மறந்துட்டேன், வா அப்படின்னு போவாங்களாம். போனால் கடைசியில் தான் அவங்களால அந்யூன்யமாக இருக்கவே முடியாது. அப்புறம் போயிட்டு பார்த்தா ஏன்னா அந்த டேயில் இப்படி பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்ற யோசித்து அவர் ரொம்ப அந்த ப்ரெஷரில் அவர் ரொம்ப இதாகிட்டாராம். அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார், அதனால் அந்த டேன்றதே மறந்துடணும் ப்ரோ அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தார். அப்போ சொன்னேன், நாங்கள் இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லைங்க. அப்போதான் வாட் இஸ் ஓவலேஷன் டே டிஃபைன் கேட்டார். மாமா இதுதான் மாமா, இது பெருசாக நம்ம பார்த்து இப்போ நான் ப்ரெஷர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, எதுவுமே கோ அந்த ஃப்ளோ. மாமா எனக்கு கற்றுக் கொடுத்ததான் கோ வித் ஃப்ளோ. அந்த மாதிரி தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்நியமாக அன்பாக இருக்கோமோ அதுதான் மேட்ரு. ஸோ அதனால் இந்த பட்ஜெட்லாம் தூக்கி போட்டீங்கன்னா நீங்களும் எல்லா கமெண்ட்ஸையும் தூக்கி எரிஞ்சிடலாம். ஸோ ஆமாம். அதுக்கப்புறம் ஷீபா செல்வராஜ் 6214 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கங்க்ராட்ஸ் டு நியூ மாம் அண்ட் டேட், த வே ஆஃப் யூ தேங்கிங் எவ்ரி ஒன் இஸ் ஸோ நைஸ் அண்ட் வி ஆல் ஷுட் ஃபாலோ தட். ஐ லேர்ன் டுடே தட் ஃப்ரம் யூ. டேக் கேர் அண்ட் காட் பிளஸ் யூ லிட்டில் ஒன். அண்ட் உண்மையாலுமே நாங்கள் ஏன் அவ்வளோ ஒருத்தருக்கும் தேங்க்ஸ் இல்லைன்னா, என்னோட அந்த 3 நாள் நான் என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் முடிச்சுட்டு வந்து அடுத்த 5 நாள் என்னை எப்படி கேர் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். நான் இதுவும் தாண்டி இன்னும் சொல்லிகிட்டே தான் இருக்கணும். லைஃப் ஃபுல்லாக அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ அழகாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஆமாம், அதாவது உண்மையாகவே என்னென்னா அங்கே அந்த ஒரு திரும்ப அங்கேருந்து ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லும்போது எனக்குலாம் வர மனசே இல்லை. நல்லா இருக்குப்பா, பக்கத்தில் இந்த பக்கம் இட்லி கடை, இந்த பக்கம் நல்லா எல்லா கடையும் கிடைச்சி வச்சுக்கிட்டாரு, பாதாம் பால் கடை, அப்புறம் அங்கே இருக்க ஸ்டாஃப் நர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளை பார்த்துக்கிறது ஒரு சூப்பராக இருந்துச்சு அந்த மொமெண்ட்டு. அதனால் வந்து எங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காகவே இருந்துச்சு. பட் அதை மீறி நம்ம வீட்டுக்கு வந்தால் ஆகணும், அதுக்காக அங்கேயே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் செக்கப்லாம் போகும்போதெல்லாம் எவரையும் ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அதனால் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது தப்பே இல்லை. அதுவும் மனநிறைவான ஒரு நன்றி சொல்கிறது. இது பத்தாது சொல்லப்போனால், இது நாங்கள் பண்ணதே பத்தாது. அவங்க காட்டின அன்புக்கும் அந்த விஷயங்களுக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறையா பண்ணணும். ஜமுனா RM1I கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், பட் பலூன் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு வேளை வெடிச்சதுன்னா உங்கள் பேபியை யோசிச்சு பாருங்கள். இதை பார்த்து எத்தனை பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் நான் சொன்னேன். ஆக்சுவலி பலூன் வந்து நாங்களே கட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கல. இல்லை, இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நான் இப்போ 2-3 வீடியோஸ் பார்த்தேன். ஆமாம், ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து கட்டியிருந்தாங்க. நிறையா இதில் பண்ணுறாங்க. நான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வெளியே கூடும்போது இப்போ பாய் பேபினா ஒரு ப்ளூ பலூன் கட்டி கொண்டு வராங்க, கேர்ள் பேபினா பிங்க் பலூன் கட்டி அவங்க கொடுக்குறாங்க. அது அவங்க கொண்டு வரும்போது எங்களுக்கே தெரியும். நம்ம போய் பலூன் எல்லாம் ஊதி நல்லா கட்டல. மாமா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மாமா வந்து நம்ம வளகாப்பில் போட்டிருந்த துண்டு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் டேடி அம்மாச்சி அவங்க எல்லாரும் வெட்டி கேஷராக வச்சு நாங்கள் அப்படி தருவாங்க, ஒரு ரேப் பண்ணி தருவாங்க நான் எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கு கூடையில கொண்டு வந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். அதனால தான் டக்குன்னு நான் வாங்கினேன். எனக்கு அதுக்கப்புறம் தம்பி ஒரு 2 நாள் நான் தூக்கவே இல்லை. அப்படியே பார்க்க அந்த கதை நான் தனி ஆஃப்டர் போஸ்ட் டெலிவரி நான் வந்து நிறைய கதை சொன்னேன். டெலிவரி கதை அண்ட் போஸ்ட் டெலிவரி கதை நான் அவ்வளோவே சொல்றேன். கூடையில கொடுத்தனால நான் ஈஸியாக வாங்கிக்கிட்டேன். அது ஒரு மேட்டர். ஆமாம். அதுக்கப்புறம் சித்ரா 14 இவ்வளோ சீக்கிரம் குழந்தை பிறந்திருக்கு, இவ்வளோ சந்தோஷம் என்றால் பல வருடம் கழித்து பிறக்கும் குழந்தைகளுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் கூடிய விரைவில் என் மகளுக்கும் எனக்கும் கிடைக்க கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். பாண்டியம்மாளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்திரஜா, அம்மா, அப்பா, அத்தை, சுற்றி உள்ள உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ பாய் பேபி. என்னோட டெய்லி ப்ரேயர்ஸில் கண்டிப்பாக இனிமேல் சித்ரா மேமும் அவங்களோட பொண்ணுமே கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க சொன்னது உண்மைதான்.
அந்த நீண்ட நாளுக்கு அப்புறம் குழந்தை வரும்போது அவங்களுக்கு இன்னும் இதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆமாம், எங்களை தாண்டி அவங்க டபுள் மடங்கு என்ன கொண்டாடுவாங்க. மேபி அவங்க வீடியோலாம் போஸ்ட் பண்ண மாட்டாங்க இருக்கலாம், நாங்கள் கொண்டாடுறதை விட இன்னும் டபுள் மடங்கு. ஏன்னா அந்த வெயிட்டிங் டே வந்து எவ்வளோ வலி இருக்கும்னு தெரியல. நம்ம சொசைட்டியை மீட் பண்ணுறோம், நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோன்றப்போ என்னன்னு கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கும் போது அதோட ஆனந்தமே தனி. உண்மையாக கண்டிப்பாக எங்களோட ப்ரேஸில் வச்சுக்கிறோம். ஏன்னா நாங்கள் இந்த ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் மெசேஜாக இருக்கட்டும், பேசினதாக இருக்கட்டும், அண்ணா எங்களுக்காக வேண்டிக்கோன்னு சொன்னாங்க. உண்மையாகவே நாங்கள் வந்து எங்களோட ப்ரேஸில் வந்து எப்பவுமே நாங்கள் வச்சுருப்போம். என்ன சொல்கிறது, இப்போ எங்களோட சர்க்கிள், எங்களோட நண்பர்கள் வட்டாரம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒவ்வொருத்தராக அப்படியே ப்ரெக்னன்சி ஆகிட்டாங்க. எங்களுக்கு ஜாலியாக இருக்குது. ஸோ எங்கள் குட்டிக்கு இந்த கம்பெனி வரது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கூட சேர்ந்தோம், இப்போ நாங்களும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம், எங்களுக்கும் அந்த அந்த ஒரு மதர்ஹுட்டு, அந்த ஃபாதர்ஹுட் அந்த வந்து எங்களுக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி கண்டிப்பாக கூட நீங்கள் ஒரு குட் நியூஸ் சொல்வீங்க. ஆமாம், ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சித்ரா அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சக்தி 825, அண்ணா உங்கள் அப்பா உங்களுக்கு மகனாக பிறந்துட்டாங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. கண்டிப்பாக. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது என்ன சொல்கிறது, அதான் அது நிறைய அது பெரிய கதை. நான் அங்கே குலதெய்வ கோயில் போகும்போது உங்களுக்கு அதை நான் விளக்கி சொல்கிறீங்களா? ஓகே. ஆதிரா கோகுல் ஜேஎம் அந்த நம்பரு. நானும் குண்டாக தான் இருப்பேன், என் அம்மா கூட பயந்தாங்க, எப்படி இவளுக்கு குழந்த பிறக்கும், குண்டா இருந்தாலே எல்லாருக்கும் இந்த டவுட் வரும், எனக்கும் கோவம் வரும் இதெல்லாம் கேட்டால். பட் இப்போது எனக்கு பாய் பேபி பிறந்திருக்கு, ஐ எம் ஸோ ஹாப்பி. என் அம்மாவை வாயடைச்சு போயிட்டாங்க, எல்லாம் கடவுள் இருக்காருன்னு நம்பினேன். கண்டிப்பாக உண்மைதான். அதான் சொல்கிறேன், நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தான் இந்த ஜிம்மு, டயட்டு, ஃபிட்னஸ்ஸு, லொசுக்கு, ஆன்லைன் கிளாஸு இது எல்லாமே. பட் இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் இப்படியா இருந்துச்சு. எத்தனை பேர் தெரியுமா? நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ஒரு அத்தை இருப்பாங்க, பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிள்ளை முனியம்மா. அப்படியா? ஆமாம், அவங்க பேர் முனியம்மா. அவங்களுக்கு 10 குழந்தை. 10 குழந்தை அவங்களுக்கு, 10 பிள்ளை. அதாவது ஒரு 7 பசங்க 3 பொண்ணுங்க. அப்போ எப்படி பார்த்துக்கலாம், அந்த அந்த அத்தைலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்களாம் எங்கே போய் சொல்கிறது? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க நான் பார்த்தவங்கலாம். இதெல்லாம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. மொபைல் ஃபோன்ஸ் அதிகமாக யூசேஜ் கிடையாது. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்ட காலம் கிடையாது. பொறாமப்படுவாங்க, ஆனால் ரொம்ப கம்மியாக போடுவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. இது வந்து இப்போ நிறைய ஆகி தான் அந்த மாதிரி. பட் பார்த்திங்களா, அவங்களும் ஒரு வாயடைக்க வச்சுருக்காங்க. ஆமாம், எஸ். அடுத்து வந்து ஜெகதீஷ் 8751 அவர் வந்து நம்ம குட்டிக்கு ஜோசியம் பார்த்து சொல்லியிருக்காரு. அறிவாளியான பையனை பெற்றிருக்கீங்க, 21/25, 5/24, சென்னை, மிதுன லக்னம், கன்னிராசி, அஸ்தம் நட்சத்திரம். நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கமெண்ட்ல போட்டீங்களே. லக்னாதிபதி புதன் லக்ன பார்த்து இதெல்லாம் அவர் வந்து ரொம்ப அந்த டீட்டெயிலாக போட்டிருக்காரு. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவாக இங்கே ஆட் பண்ணுறோம். ஆமாம். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தம்பி பிறந்திருக்கான்னு சொன்னதுமே உடனே இவ்வளோ பெரிய டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தது. நேற்று நானும் சத்யாவும் அசோக் கிட்ட இருக்கோம். ஒருத்தர் நல்லா சட்டையெல்லாம் போட்டு ஒரு வயசான சாமியார் அவர் பைக்கில் போயிட்டு இருந்தவர் யூட்டர்ன் பண்ணி வந்துட்டார். நின்றுட்டு, தம்பி எப்படி இருக்கான்? நல்லா சூப்பர் ராசி, நல்ல நட்சத்திரம், நல்லா வந்திருக்கான், நீங்கள் இதுக்கப்புறம் சூப்பராகிடுவீங்க, நல்ல டைம் உங்களுக்கு, ஓகே, வெரி குட். நான் வீடியோ பார்த்தேன், சூப்பர்ன்றாரு. சத்யாவை பார்க்குறேன், என்னதுடாலிங் சுற்றி வந்து ரோட்டில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாருன்னு. ஆஹா, என் மயம் பிறந்தது தான் போல, நல்ல விஷயம் அப்படின்னு. பின் குறிப்பு, அவர் வந்து அம்மா செல்லமாக வருவாருன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் உங்கள் பையன் 25 வயசில் குருதசை ஆரம்பிக்கும் போது வெளிநாடு நீண்ட காலம் இருப்பார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எஸ், ஹோப் அவனுக்கு என்ன இஷ்டம் இருக்கோ அவன் இது எல்லாமே பண்ணட்டும். யூனிக் ஆஸ்பெக்ட் என்ன கேட்டிருக்காங்க, எனக்கும் நார்மல் டெலிவரி தான். வாக்கிங், மாடிப்படி ஏறி இறங்கினேன், ஹால் பெட்ரூம் தொடச்சி விடுறது, துணி உட்காந்து துவைக்கிறது, குனிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் பார்த்தேன். ஆனால் சுகப்பிரசவம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பையன் தாயுமானவருக்கு மிக்க நன்றி. மை ஹெல்த் இஸ் அகெயின் காட் இட். வாழ்க வளமுடன். உங்கள் குட்டி பையன் உங்களுக்கும் சுகப்பிரசவம் ஆகியிருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம். நானும் அதே தான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் ஆனால் இது சிசேரியனும் அதே லெவலுக்கு என்ன சொல்கிறது, டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஒரு சுகமான வலிங்க. அந்த குட்டி முகத்தை பார்க்கும்போது எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கூட தெரில. ஏன்னா சிசேரியன் முடிச்ச 3 நாள் கழிச்சு தான் நான் தம்பியவே கையில் தூக்குறேன். ஏன்னா ஃபுல்லாக வென்ஃப்ளான் இருந்துச்சு, அந்த பெயின் இருந்துச்சு. ஆனால் ஒரு 2 நாள் கழிச்சு அவனை தூக்கும்போது அந்த வலியில எனக்கு பறந்து போயிடுச்சு. இந்த ஒரு முகத்துக்காக என்னன்னாலும் நம்ம பண்ணலாம்ப்பா அப்படின்னு வந்து அது பெருசாக கண்டுக்க மாட்டேன். அதாவது நானும் வந்து பார்த்தீங்கன்னா 100% சுகப்பிரசவம் தான் எதிர்பார்த்துருந்தேன். ஏன்னா பரதநாட்டியம் டான்ஸர், ஸோ காலெல்லாம் ஒரு கையில் பாட்டுவா,
டான்ஸ் அப்படி பண்ணுவா. அதே மாதிரி வந்துன்னா வீட்டில் அவ்வளோ ஒர்க்கு எல்லாத்தையும் பண்ணுவாள். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக யோகா ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். நல்ல ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தான் டெலிவரிக்காக. அப்புறம் அந்த டெலிவரி மூமெண்ட்லேயும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா படிக்கட்டு ஏறி இறங்குறது, அப்புறம் கை பிடிச்சி நல்லா உட்காந்து எந்திரிக்கிறது, அப்புறம் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸு இதெல்லாம் விடாமல் பண்ணிகிட்டு இருந்தால் அப்போயே நான் சொல்லிட்டேன், இவங்கெல்லாம் சும்மா சொல்கிறாங்க பாரு, இன்னொரு 10 நிமிஷத்தில் முன்னாடி வந்து வலி வந்துடும், இப்போ கத்துவா அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் விதி யாரால மாற்ற முடியும்? ஆமாம். என்னன்னா தம்பி வந்து ஹெட்டு கொஞ்சம் செட் அந்த பிளேஸில் போய் செட் ஆகல. அதான் அந்த தண்ணியிலனா ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ அதான் ஒரு விஷயம். அப்புறம் ஓகே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கம்பேக் ஆகி வந்து உட்காந்துருக்காங்க. அடுத்த நாளே கம்பேக் ஆகி எந்திரிச்சு வந்துட்டா. அடுத்த நாளே எந்திரிக்கும் போது அவங்க டாக்டரே சொன்னாங்க சூப்பர் வெரி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆமாம். அடுத்து வந்து மேகால கந்தசுவாமி டேக் கேர், இருந்தாலும் நார்மல். இவங்களும் அதே தான் நார்மல். நானே நார்மல் தாங்க ஆசைப்பட்டேன். நான் சி செக்ஷன் ஆக நான் எதிர்பார்த்தேன்னா இதில் வேறு என்ன சில டாக்டர்ஸ் திரும்ப சொல்லுவாங்க நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்கள், சி செக்ஷன் பண்ணி எடுத்துடலாம், நார்மல் வேணான்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வீட்டிலே சொல்லுவாங்க இல்லை எங்கள் வீட்டில் வந்து சி செக்ஷன் தான் வேணும், நல்ல நேரம் பார்த்துருவாங்க. எனக்குலாம் அப்படி இல்லவே இல்லை, நார்மல் டெலிவரி தான் பண்ணணும் அப்படின்னாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் டாக்டர் கூட சொன்னாங்க ஏதாவது நல்ல டைம் இருக்கா, அப்படி ஏதாவது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா, எங்கள் பிள்ளை பிறக்கிற எந்த நேரமாக இருந்தாலும் எங்களுக்கு நல்ல நேரம் தான் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் நானும் சுகப்பிரசவம் தான் ரொம்ப எதிர்பார்த்தேன். G4UINSL தேங்க்ஸ் ஃபார் த மோட்டிவேஷன் வீடியோ. உங்களை பார்த்து எங்ககிட்ட இருந்த ஒரு சில பயங்கள் இல்லாமல் போயிருக்கு. கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ. பேபிக்கு தயவு செய்து ஃபோன் மட்டும் காட்டாமல் வளர்க்க பாருங்கள், என்னுடைய அன்பான வேண்டுகோள். கண்டிப்பாக. எஸ், உங்களுக்கு பயம் போயிருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கோம்னா நாங்களும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் நாங்களுமே அதே குறிக்கோளில் தான் இருக்கோம். பிள்ளைக்கு வந்து ஃபோன் காமிக்கக்கூடாது, கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம பழைய ஃபார்மேட்டில் வளர்க்கலாமே கிடையாது ஜாலியாக அப்படின்னு. இல்லை கண்டிப்பாக ஃபோன்லாம் காட்டி வளர்க்கலாம் மாட்டோம், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சுற்றி இவ்வளோ பேர் நண்பர்கள், ஒரு ஃபோன் அடித்தா போதும். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு இது வேணும்னு கேட்டால் அடுத்த செகண்ட் வந்து நண்பர்கள் உடனே ஓடி வந்துடுவாங்க. அதனால் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் 90s கிட்ஸ், இதனால் அவங்க கூட சேர்ந்து கேம்ஸ் விளாட்றதுக்கு தயாராகவே இருக்கும். அதே மாதிரி அவனை நான் இப்போதைக்கு இப்போ என்ன ஆல்மோஸ்ட் ஒரு 20 days ஆகிருக்கா. ஸோ அவன் எப்படி ஃபார்ம் அப் பண்ணி வச்சுக்கோனா இந்த 90s சாங்ஸ் எல்லாம் நைட்டு தாலாட்டு போட்டு அப்படி தான் கேட்டு, அதுவுமே வந்து ஒரு 2 அடி தள்ளி வச்சு அந்த மைல்டு சவுண்டில் தான் அவனை தூங்க வைக்கிறது பாருங்க. ஏன்னா அது ஒரு நல்ல ஜாலியாக இருக்குல்ல. அவன் கூட சேர்ந்து நான் என்ன தெரியுமா ப்ளஸ் பாயிண்ட், அவன் வளர நம்ம கேட்குற பாட்டு அவன் கேட்பான். அவனுக்காக தனியாக கோகோ மேலான் அப்படின்னு போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ இருக்க எல்லா பசங்களுமே அந்த ஒரு கார்ட்டூனிஸ்ட்டுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகினா அது போட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பக்தி பாடலுக்கு மருதமலை மாமணியை, சின்ன சின்ன முருகையா, அதுக்கப்புறம் இளையராஜா தாலாட்டு பாடல்கள்லாம் கேட்டு அவனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். காசு 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 அதெல்லாம் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நான் சின்ன வயசுல கேட்ட பாட்டெல்லாம் போட்டு விட்டுருவேன், இதெல்லாம் கேள்றேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஃபார்மேட்டுக்கு வந்துருவோம். முடிஞ்சதான் அந்த டிவி பார்க்க மாட்டான், நாங்களாம் உட்காந்து விளாண்டுட்டு தான் இருப்போம். டாட்லர் அந்த ஒரு கிராலிங் டாட்லர் ஏஜ் மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, லைஃப்பில் அதை விட பெரிய ரிக்ரெட் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணது, நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணது என் லைஃப்லனா அந்த மொமெண்ட்ஸ் வந்து எங்கள் அப்பா கூட நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணல. அவருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவார், ஈவெண்ட் அது இதுன்னு ஓடிட்டோம் அப்படின்னு. அந்த மிஸ்ஸிங் வந்து மாமா பண்ணக்கூடாது. ஏன்னா மாமாவோட சின்ன அந்த சைல்டுஹுட் வந்து மிஸ் பண்ணிட்டாரு தாத்தாவோட இல்லாமல். ஸோ அது எதுவுமே எங்களோட குட்டிக்கு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் ரொம்ப குறிக்கோளாக இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். ஆமா. ஸோ நன்றி மக்களே. உங்களுக்கு Q&A முடிச்சிட்டோம்பா, முடிச்சிட்டோம் 20 Q&A. கொஞ்சம் லென்த்தியான Q&A தான் இருக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆமாம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2லாம் போட வேணாம், ஒரே வீடியோவை அப்படியே அடிச்சு தட்டிடலாம் கட்டியாச்சு. ஸோ அடுத்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை இந்த வீடியோ கீழே நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் என்ன வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் சேர்ந்தாங்க, உங்களோட பிரெஸ்ட் மில்க் சப்ளைக்கு என்ன நீங்கள் பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்களோட டெலிவரி அப்போ ஃபுட் ரிலேட்டடாக அம்மாச்சி இந்த களி பண்ணி கொடுத்த மாதிரி நிறைய பேர் அந்த கேம்லாம் கேட்டீங்க. இப்போ அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, திரும்ப வருவாங்க. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லேகியம் கிண்டி ஒரு டப்பா ஃபுல்லாக இருக்குது, முடிச்சிட்டேன் 20 நாள்லேயே முடிச்சிட்டேன். இப்போ திரும்ப செய்யும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டுருவோம். அதுக்கப்புறம் உங்கள் டெலிவரி டைமில் நீங்கள் எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணீங்க, போஸ்ட் டெலிவரி இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அதான் கேட்டீங்க. ஸோ அது நான் வந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் விளாகில் நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக உட்காந்து இவரை வச்சு உட்காந்து பேச நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நன்றி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தட்டினா வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாய்.